ஹே ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ச்சி. இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சதுமே வந்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூடவே வந்து தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் அது கூட தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து புதினா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கிரேவி கூட. இப்போ வந்து அது நல்லா மிக்ஸ் ஆனதுமே மட்டன் வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன், அந்த மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்துட்டு நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கழுவி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோ அரிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு 3 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி